பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியல் காரணங்களுக்கு பின் வைத்து ஒரு கொலை நடந்திருக்கலாமோ, அல்லது இவருடைய வளர்ச்சி இன்னொரு வளர்ச்சிக்கு நேர் எதிராக இருக்குது அப்படின்றதுக்காக அவர் கூட இல்லை அவங்க கூட இல்லை அந்த சித்தாந்தம் கூட இந்த கொலையில சேர்ந்திருக்கலாம். இல்லை, கொலை பண்ணவன் தெரியணும், அதை விட கொலை பண்ணுவதற்கான காரணத்தை யாரப்பாய் குறை சொல்றீங்க? மாயாவதி அத்பானி இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டு போதே இன்னும் நம்ம மாநில அரசு தலையீடு இல்லைன்னா அதை அறிவின்னு என்னதான் நினைக்குது அந்த பொம்பளை? நாங்கள் அறிவிக்கையா, சிபிஐ நாங்கள் ரெக்வஸ்ட் கேட்குறியா, விசாரணையில் முடிவில் சப்போஸ் நாங்கள் இல்லைன்னு வந்துட்டா மாயாவதி என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரியாவது கேட்கணும்ல. நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். இது வந்து சாதாரண நபர்கள் ஒரு பகையில் வெட்டினதில்லை. அந்த வெட்டுக்கிற ஸ்டைலு அது எல்லாமே வந்து கூலிப்படை ஸ்டைல் தான். காசில் வந்து இது என்ன தேவர் சாதி, பறையர் சாதி, வன்னியர்கள் இந்த காசை யூஸ் பண்ணலாம், செட்டியார் இந்த காசை யூஸ் பண்ணலாம் ஆகுது. எல்லா காசுலையும் காந்தி தானேங்கிறாரு. தலித் தலைவர்களை முதல்ல திருமாவளவன் அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. திருமாவளவன் கிட்ட தான் எங்களை போன்றவர்களுக்கு பாதுகாப்பு. ஹேண்ட்ஷெட் போட்டுக்கின்னு இன் பண்ணிக்கின்னு ஒரு பொக்கையை வச்சுக்கின்னு குனிஞ்சு நிற்கிறேன்னு யாரை சொல்றாரு? மறைமுகமாக திருமாவளவன் சொல்ல, நேரடியாக திருமாவளவன் பேரை சொல்லாமல் சொல்றாருங்க. நீ வந்து ஆம்ஸ்ட்ராங் கூட பழகிருந்துங்கன்னு, ஆம்ஸ்ட்ராங் கூட நானும் ஆம்ஸ்ட்ராங் அப்படியே நகமும் சதயமா இருந்தேன். நீ எப்படி திமுகவை நம்பின? ஆம்ஸ்ட்ராங்கை நம்பாம பிஎஸ்பி தானே நீ நம்பி இருக்கணும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கைதுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த கொலை வந்து நம்ம எப்படி சார் பார்க்கணும்? ஒரு பழிவாங்கிற ஒரு நடவடிக்கையாக பார்க்கணுமா, இல்லை ஒரு அரசியல் கொலையாக பார்க்கலாமா சார்? அரசு என்ன நிறுவ விரும்புதுன்ற, அரசும் அரசு ஆதரவாளர்களும் ஒன்றை நிறுவ விரும்புகிறார்கள். அது என்னன்னா, இது வந்து ரவுடி குரூப்புகளுக்குள்ள அந்த குரூப்ல இருந்து இவங்க ஒருத்தர் போட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க ஒருத்தர் போட்டாங்க, அதுக்கு பதிலாக இவங்க போட்டாங்க. இப்படி இதை வந்து ஏதோ ஒரு கேங் வார், ரெண்டு குரூப்புக்குள்ளே மாற்றி மாற்றி போட்டுக்கினாங்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய எரிச்சலை தமிழகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட, குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள்கிட்ட, எங்களை போன்ற நபர்கள்கிட்ட ஏற்படுத்துச்சு. உடனே என்னடா அது நம்ம இப்படி சொன்னோம், இது ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஆருத்ரா கோல்டு நிறுவனம் ஒரு 5000 கோடியை பங்கு போடுவதில் தகராறு அப்படின்னு அரசுக்கு வேண்டிய செய்தியாளர்களாக வைத்து அதுக்கு அவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சு அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதில் உச்சகட்டமாக இந்த கொலைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் போய் ஒரு 2500 கோடியை ஒரு தொழிலதிபர்கிட்ட மிரட்டினார். அந்த பேரை நான் இப்போ சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும். இதுக்கு ஸ்பான்சர் ஒருத்தர் வந்து 50 கோடியை கொடுத்தாரு, அவரையும் எனக்கு தெரியும். அவரையும் நான் வந்து இப்போ வெளிப்படுத்த விரும்பலை. இந்த பணம் பிரித்து கொள்வதில் தான் இவருக்கு தகராறு. இப்போ போலீஸ் துப்பு தொலைக்குது. என்னவோ சரி, உண்மையாகவே போலீஸ் வந்து இதில் பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை தெரியல, யார் ஏவனான்னு தெரியல, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சின்சியராக தேடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒருத்தன் எனக்கு தெரியும், இது 5000 கோடியை பங்கு போடுதல் பிரச்சனை, ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒருத்தர்கிட்ட போய் 2500 கோடி ரூபாய் வந்து மிரட்டி கேட்டார். ஆம்ஸ்ட்ராங் குரூப்பு, அவரும் வந்து பெரிய தொழிலதிபர், அவரும் பெரிய ரவுடி, அவர் வந்து எதிராக நின்னார். அப்புறம் இந்த கொலைக்கு இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இங்கே பேசுனாங்க, இவங்ககிட்ட பேசுனாங்க, இந்த லைனு அப்படி இப்படின்னு ஒரு ஆள் வெளிப்படையாக சொல்கிறார். அப்போது போலீஸ் என்ன பண்ணணும்? டேய், நாங்கள் தானே தேடினுக்கிறோம், உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது போல இருக்குது, பாமாப்பில் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னவரை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கணும்ல. ஏன் உட்படுத்தலை இது வரைக்கும் போலீஸு? இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு அளவில் இருந்த கொலை. இன்றைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை பற்றி கேவலமாக பேசுகிறான். தமிழகத்துக்கு வெளியில் எல்லாரும் சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையில் அங்கங்கே
போராட்டங்கள் நடைபெறுது. இங்கே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் கூட நடந்ததை பார்த்தோம். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் போராட்டம் நடந்தால் இப்போ மற்ற போராட்டத்துக்கெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கோ தமிழ்நாட்டில் இருக்கலாம் எப்படி கொந்தளிப்பான். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்களே போராடுறாங்க. அவங்க நேர்மையானவர்கள், அவங்க அது நேர்மையான சக்தி அப்படி இப்படின்னு வரல. இப்போ அதே யூனிவர்சிட்டியில் போராட்டம் நடக்குது. ஒரு போய் அதை பற்றி பேச மாட்டான். அப்போது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு இந்த மாதிரியான இவங்கெல்லாம் கிளப்பி விட்ட பிறகும் சிபிஐ விசாரணை வந்தால் தான் இதுக்கு ஒருலாம் தீர்வுலாம் கிடைக்கும். சிபிஐ விசாரணை வந்து உடனே அதுக்கு சிபிஐனா வானத்தந்து குச்சி தான். சிபிஐ வந்து இங்கே பல வழக்குகளில் வழக்கறிஞர் சங்கர சுப்பு அவர்கள் மகன் வழக்கில் வந்தது, ராமஜெயம் கொலை வழக்கில் வந்தது. சிபிஐ வந்து என்ன கைட்டுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு எதிர்கருத்தை சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சிபிஐ வந்து ஒன்றும் பெருசாக கட்டுப்படுத்தலை. சிபிஐயை தமிழகத்தில் இருக்கிறவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதால் அவன் எது உண்மையோ அதை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதற்கிடையில் வெரி ஃபர்ஸ்ட் டே மாயாவதி அவர்கள் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கொலையில் மாநில அரசு தலையீடு இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு தேசிய அரசியலில் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஏதோ இவன் சொன்னா அவன் சொன்னான்னு பேசிட மாட்டாங்கல்ல. அவங்களுக்கும் சில விஷயங்கள் அவங்க ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு தகவலை சேகரித்து தானே பேசியிருப்பாங்க. அப்போது அப்படி பல்வேறுபட்ட நிலையிலிருந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குற நிலையில் தமிழகத்தில் ஒரு 2 பேர் வந்து இல்லை சிறப்பாக இருக்குது இந்த விசாரணை. ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சட்னி இருக்குது, இன்னொரு சட்னியை சேர்த்தா தோசை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து அறிக்கைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். யார் சார்? திருமாவளவன், செல்வ பெருந்தகை தவிர மிச்சம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க. அதில் திருமாவளவன் என்னடா நம்ம வந்து சிபிஐ விசாரணை கேட்கலன்னா வந்து எல்லாரும் உண்மை குற்றவாளி இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களன்றதுக்காக அவரும் இல்லை போலீஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் செய்கிறாங்க, இருந்தாலும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்ச குற்றவாளிகள் தான் உண்மை குற்றவாளிகள்னு போலீஸ் சொல்லுது. அப்போ இதுலேயே டபுள் ஸ்டாண்ட் தெரியுது இல்லை. அப்போ இன்னொருத்தர் அந்த சட்னி கதை இல்லை கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் நான் போலீஸ்கிட்ட அப்படின்னு இன்னொருத்தர். அப்போது ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கைக்கு எதிராக இன்றைக்கி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குடும்பத்திலிருந்து கட்சிக்காரர்கள் வந்து கவர்னரை சந்திக்க அனுமதி கேட்குறாங்க. அவர் ஏதோ சென்னையில் இல்லை பொழுது டெல்லி போயிட்டாராம். திரும்ப வந்த பிறகு அவர்கள் கவர்னர் அவர்களை சந்தித்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கான இல்லை கோரிக்கை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னை வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஃபஸ்ட்டு ரவுடிசம் நீங்கள், அப்புறம் கட்ட பஞ்சாயத்து நீங்கள், அப்புறம் இந்த ஆருத்ரா கோல்டு இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கட்சியினரோ இல்லை எங்களை போன்றவர்களோ இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியான கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே இருக்கிற இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தமிழர்கள் ஒன்றுபடணும், சாதிகள் தமிழ்ச்சாதிகள் இல்லை தமிழர்கள் இல்லை சாதிகளாக இருக்கிற பெரும்பான்மை சாதிகள் இங்கே ஒன்றுபடணும். அது கன்சிராம் சொல்கிறது போல் சாதியாய் சேரணும் சாதிகளாய் சேரணும். ஏற்கனவே சாதியாக இங்கே சேர்ந்துருக்கு. அப்போ இங்கே இருக்கிற பெரும்பான்மை சாதிகள் ஒன்றிணைந்தால் திமுக போன்ற கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் பண்ணையில் வேலை செஞ்சான், அந்த பண்ணையில் வேலை செய்ய வேணான்னு தான் நாங்கள் ஒரு இயக்கம் வச்சோம். எங்களையும் கூட்டும் போய் இப்போ பேண்ட் ஷர்ட் போடணும், அம்பேத்கர் வாங்கி கொடுத்த பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு போய் பொக்கே வச்சுக்கின்னு அண்ணா அறிவாலயத்தில் எதுக்கு குனிகிறீங்க, குனிஞ்சு நிற்கிறீங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறார். அது இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள்லாம் வருது. அப்படி இருக்கிற போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியல் காரணங்களுக்கு பின் வைத்து ஒரு கொலை நடந்திருக்கலாமோ, அல்லது இவருடைய வளர்ச்சி இன்னொரு வளர்ச்சிக்கு நேர் எதிராக இருக்குது அப்படின்றதுக்காக அவர் கூட இல்லை அவங்க கூட இல்லை அந்த சித்தாந்தம் கூட இந்த கொலையில் சேர்ந்துருக்கலாம். இல்லை ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற நடைமுறையில் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்துட முடியாதுல்ல. சில விஷயங்களை நம்ம கேட்குற போது சிலருக்கு நம்ம வந்து பகையாளியாக மாறி நிற்பது சகஜம். அப்படி இருக்கிற போது ஆம்ஸ்ட்ராங்கின் எதிராளிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இதை ஆர்கனைஸ் பண்ணி பரவாயில்ல இதை பண்ணுங்க, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கலாம், எங்கள் சக்தி உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம அது எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருங்கிணைத்தார்களா இந்த விஷயங்களை? ஏன்னா சென்னையில் ஒருத்தர் இருக்கிறான், கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கிறான், தூத்துக்குடியில் ஒருத்தர் இருக்கான், மண்ணெண்ணில் ஒருத்தர் இருக்கிறான், மயிலாப்பூரில் ஒருத்தர் இருக்கிறான்னு பல திசைகளில் இந்த விசாரணையை கொண்டு போகிறாங்க, பல திசைகளில் ஆளை காட்டுறாங்க. அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நபர்களை யார் ஒருங்கிணைத்தது, இதுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணது, இந்த திட்டத்தை கொடுத்தது யார், இவர்களுக்கு ஊக்கமூட்டியது யாருங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். எங்களுக்கு வந்து கொலை பண்ணவன் தெரியணும்,
அதை விட கொலை பண்ணுவதற்கான காரணத்தை நாங்கள் தெரிஞ்சாகணும். இப்போ ஒரு 6-7 பேர் சரண்டானா இல்லையா, இவங்கள கூட இவங்க தான் செஞ்சாங்கன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த பார்க்குற பார்வையில் அந்த நபர்களுக்கும் இவங்க பிடிச்சி படம் போட்ட நபர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத எல்லாரும் பேசிக்கிறோம். சரி, இவங்களே கூட அக்யூஸ்டுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கப்பா, எதற்காக இவர்கள் பண்ணார்கள்ன்ற உண்மை காரணத்தை சொல்லல. நீங்கள் 4-5 சாய்ஸில் சொல்கிறீங்க, எங்களுக்கு இப்போ உண்மை காரணம் தெரியணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். அதற்காக இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறது தான் ஒரு இறுதி முடிவாக இருக்குன்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஓகே சார், இந்த சிபிஐ விசாரணை வந்துச்சு அப்படின்னா உண்மை குற்றவாளிகள் யார் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றாமல் இருக்காங்களா சார்? அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் சொல்லிட்டாங்க, அவங்க ஃபேமிலி சொல்லுது, கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் சொல்கிறாங்க. கூடுதலாக அரசின் மீது அலிகேஷன் வைக்கிறாங்க, திமுக மீது அலிகேஷன் இங்கே வைக்கப்படுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பல செய்திகளில், இந்த திமுக சேர்ந்த இவர், இல்லை உங்கள் கட்சி மாதிரி இன்னொரு கட்சி நடத்துகிற இவர், இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இது நடந்திருக்காது, இல்லை இவர் சொல்லித்தான் அது நடந்துன்ற மாதிரி பல்வேறு செய்திகள் உலா வருது இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்லே. யாரை பார்த்துறா நீங்கள் வந்து சொல்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறவங்க, இந்த அம்பேத்கர் மக்களுக்காக தான் நாங்கள் எங்கள் உயிரையே கையில் பிடிச்சின்னு இருக்கோம். திராவிட மாடல்லாம் என்னது இது? யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவனை மேலே தூக்கி நிறுத்துறது, அதுதான் ஏன் திராவிட மாடலு. அதாவது சமூக வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் பேரலாக வர்றது தான் சமூக நீதி மாடலு. அப்படி திராவிட மாடல் அப்படின்னு என்னவோ கதெல்லாம் உருட்டுறோம்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படியா வந்து எங்கள் கட்சியில் இருந்தோ இல்லை எங்களுக்கு வேண்டியவர்களோ எங்கள் ஆதரவார்களோ இது எப்படியோ அதை செய்வாங்க? அதால் யாரை பாய் குறை சொல்கிறீங்க? மாயாவதி அத்பானி இஷ்டத்துக்கு வந்து சொல்லிட்டு போதே, இன்னும் நம்ம மாநில அரசு தலையீடு இல்லைன்னா அதை அறிவின்னு என்ன தான் நினைக்குது அந்த பொம்பளை? நாங்கள் அறிவிக்கையா, சிபிஐ நாங்கள் ரெக்வஸ்ட் கேட்குறியா, விசாரணையில் முடிவில் சப்போஸ் நாங்கள் இல்லைன்னு வந்துட்டால் மாயாவதி என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரியாவது கேட்கணும்ல. எதுவுமே மூச்சு காட்டாமல் நம்ம போலீஸே சிறப்பாக தான் செயல்படுது. அதில் வேறு இடையில ஏதோ சிபிசிஐடி விசாரணைகள்லாம் ஏதோ மாற்றினதா ஒரு செய்தி வந்தது. இன்னும் சிபிசிஐடி அதை கையில் எடுத்த மாதிரிலாம் தெரில. கள்ளக்குறிச்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாவு நடந்தவொடனே உடனே எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம போலீஸ் வந்து சிபிசிஐடி கொடுக்குது, அவங்க விசாரணையை தொடங்கினாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னும் அந்த மாதிரி ஒரு மூவ் நடந்ததா தெரியல. அதுக்கு இடையில் என்ன பண்ணாங்க, இவன் தான் A1, இவன் தான் வெட்டினான், இவன் தான் சிவியராக கொடூரமாக வெட்டினான் அப்படின்றவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அந்த என்கவுண்டரும் ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லை. யாரும் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் நம்பலை. அப்படி இருக்கிற போது இது மேலும் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துது. திருமாவளவன் போய் கேட்குறாங்க என்கவுண்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அது வந்து ஒன்றும் சரியில்லை, பட் ஆனால் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. என்ன ஆறுதல்? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையில் ஒருத்தர் வந்து ஈடுபட்டார், அவர் வந்து உயிர் போயிடுச்சுங்கிறது இவருக்கு ஆறுதல் அளிக்கிறது. என்ன ஆறுதோ நீதி, அது என்ன நடந்ததுங்கிறது தான் உண்மை வெளியே வரணும். அதை விட்டு இப்போ பொசு பண்ணு ஒரு 10 பேரை சுட்டுறோம், 11 பேர் மாட்டிருக்கான், ஒரு 5-6 பேரை சுட்டுட்டு எப்போ எல்லாம் முடிஞ்சுதுப்பா, உங்களுக்கு தேவை என்னையா, உங்கள் ஒரு உயிர் போயிடுச்சுல்ல, ஒரு உயிர் 10 உயிர் 7-8 உயிர் போயிடுச்சியா, போதும் போங்க, ஏன்னா ரொம்ப சந்தோஷங்க, ஆம்ஸ்ட்ராங் ஒரு உயிர் போனதுக்கு இங்கே 7-8 பேர் செத்துட்டாங்க, போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இது எப்படி வந்து நீதியாக இருக்கும்? இது எப்படி சட்டமாக இருக்கும்? அப்போது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் வருகிற போது தான் மேலும் இது சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. அப்படி இருக்கிறபோது ஏற்கனவே கைதான உடனே முதல்ல சொன்னாங்க இவங்க வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து ஆஜராகலை, இவங்க வேறு ஒரு ஸ்டேஷனில் ஒரு பெரியபாளையத்தம்மன் அதை சொல்லி அங்கே தான் போய் ஆஜரானாங்க, போலீஸ் வந்து இங்கே காட்டுதுன்னாங்க. அப்போது ஆரம்பம் முதல் இன்று வரை இது வந்து ஒரு பல்வேறு கோணங்கள் போகிற மாதிரி தெரியுது. முதல்ல அந்த ரவுடினாங்க, அப்புறம் இந்த ரவுடினாங்க, அப்புறம் இன்னொரு ரவுடினாங்க, இப்போ கடைசியில் ஒரு 7-8 வருஷமாக ஒருத்தர் வந்து தலைமறைவாக இருக்கார், அவர் தான்ட்டாங்க. இது வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம், இது வந்து சாதாரண நபர்கள் ஒரு பகையில் வெட்டினதில்லை. அந்த வெட்டுக்கிற ஸ்டைலு அது எல்லாமே வந்து கூலிப்படை ஸ்டைல் தான். எல்லா காலங்களிலும் கூலிப்படை இருந்தது. இன்றைக்கி திமுக ஆட்சியில் கூலிப்படை, இப்போ இவன் கூலிப்படை தலைவன் இவங்களே சொல்கிறாங்கல்ல. சம்பவம் நடந்த பிறகு இந்த ரவுடி குரூப்லேருந்து வந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கேங்ஸ்டரு, இவர் கூலிப்படை நடத்துகிறான்னு எப்படி போலீஸ் சொல்லுது? அப்போ இவர் கூலிப்படை தலைவர்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி வந்து நீங்கள் அலோவ் பண்ணீங்க, எப்படி இவரை வெளியில் விட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இவ்வளவு மர்மங்கள் இதில் இருக்குது. அதால் இந்த விசாரணை சரியாக போகலைன்றது தான் எல்லாரோட கருத்து. ஓகே சார், நீங்கள் கூட ஒரு கருத்தை முன் வச்சுருந்தீங்க, இது வந்து ஆதிக்க சக்திகளால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து கொலை பண்ணவங்களே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தாங்கன்னு ஒரு கருத்து இருக்கே சார். காசில் வந்து இது என்ன தேவர் சாதி பறையர் சாதி காசு, வன்னியர்கள் இந்த காசை யூஸ் பண்ணலாம், செட்டியார் இந்த காசை யூஸ் பண்ணலான்னு ஆகுது. எல்லா காசுலையும் காந்தி தானேங்கிறாரு. எந்த காசா, எந்த 500 ரூபாய் எவன் போய் 500 ரூபா கொடுத்தாலும் 5 100 ரூபா நோட்டு வரதானே செய்யும். அப்புறம் இதில் எங்கே வந்து சாதி வரப்போகுது?
இப்போ ஒரு குரூப்போட தலைவன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வேணும்னா அந்த சாதிய உணர்வு இருக்கும், அவன் சாதி சங்கங்களோட தொடர்பு இருப்பான். அவன் கீழே கூலிப்படையில் ஒரு 10-50 பேரை வச்சுருக்கான், எல்லாரும் அவன் ஜாதிக்காரனா வைப்பானா? இல்லை பாப்பா, இது வந்து கரெக்டாக நம்ம ஜாதியை 10-50 சேர்க்கணும், நம்பிக்கைக்குரியவர்களை வேணால் ஒரு 2-3 பேரை வச்சுருப்பானே தவிர, பெரும்பாலும் தலைமை ஏற்று நிற்கிறாங்கல்ல, அதுக்கு கீழே நட்பின் ரீதியாக பல சாதிகள் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மலைமேடு சங்கர் இருந்தார், சங்கர் வந்து பறையர், அவருக்காக தேவரெலாம் சம்பவத்தில் ஈடுபட்டுருக்காங்கல்ல, அப்போ அதை அங்கே இப்படி சாதி பார்க்க முடியுமா? ஆனால் அந்த தலைமைகளுக்கு அந்த பண்பு இருக்கும். இப்போ நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் கோலாச்ச முடியல, போக முடியல, வர முடியல. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு நீண்ட நாட்களாக சென்னையில் ஒரு சிக்கல் இருக்குங்க. அவர் மூர்த்தி அண்ணன்ல இருந்து சென்னையினாலே பறையர் தலைவர்கள் எதுனா ஒன்றா இப்போ அவனுக்கு தான் இருப்பானுங்க, போவானுங்க, வரணுங்க. அப்போது மூர்த்தி அண்ணனை வந்து மூர்த்தி அண்ணனுக்காக மூர்த்தி அண்ணனிடம் தஞ்சமடைந்த பல தென் மாவட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்க. புரட்சி பாரத மூர்த்தி அவர்கள். ஆமாம், பூவை மூர்த்தி அவர்களோட. அப்போ அதிலிருந்து அப்புறம் ஆம்ஸ்டாங்க, மற்றவங்க போனவங்க, அப்படி சென்னை வந்து பறையர்களில் இருப்பிடம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சென்னையை தக்க வைத்து கொண்டு பறையர்கள் தான் ஆளுமை செய்கிறான் அப்படிங்கிற எண்ணம் பல இடத்தில் இருந்ததாகவும், அதையும் இதில் ஒரு காரணியாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு பறையர் சமூக ஒரு கேங் லீடர்னு வச்சு, ஒரு ரவுடின்னு வச்சு, இப்போ எப்படியா பேசுமே, ஒரு ரவுடி பறையர் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளுகிறான்னு வச்சுக்க, அந்த ஆளை கூட கொஞ்சம் ஆம்ஸ்டாங்க செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக ஒத்துக்க மாட்டார். ஆனால் பறையருக்காக இல்லை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயக்கம் நடத்துகிற ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குதுங்கன்னா, ஆமாங்க ரொம்ப தாங்க திமிர் பண்ணுறான், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், அந்த ஆள் ஒரு பக்கம் ஏதோ பேசினுக்கிறாங்க, சரி ஏதோ என் கண்முறை நடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதிலிருந்து பல கோணங்களில் இது போடுது. அதால் இப்படி இருக்கிற போது இது வந்து ஒரு மாநில அரசு இதையெல்லாம் வந்து விசாரித்து உண்மையை சொல்லுமா அப்படிங்கிறது ஒரு பெருத்த சந்தேகம்தான். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் நீங்கள் வந்து, அதாவது தொல் திருமாவளவன் வந்து தன்னுடைய வலுவான கண்டனங்களை தெரிவிக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, பயங்கரவாதிகளுக்கு எதிராக எப்படி பயங்கரவாதி தடுப்பு சட்டம் இருக்கோ அதே மாதிரி தலித் தலைவர்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்படணும்னு சொல்கிறாரு. தலித் தலைவர்களை முதல்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், என் சொந்த அனுபவத்திலிருந்து. இன்றைக்கு இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்திலிருந்து இந்த சமூகத்துக்காக உண்மையாக ஒரு கொஞ்சம் பேர் இருக்கான்னா அவர்களை திருமாவளவன் அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அவரை தானே சார் தலைவராக பார்க்குறாங்க யார்? நிறைய பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள். நீங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தையில் இருந்தவங்க, இல்லை இன்றைக்கி வேறு வெளியில் இருக்கிறவங்க, முன்னால் அவர் கூட இருந்தவங்களாம் சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் யாரால் வந்து காணாமல் போனார்கள், இல்லை யாரால் அவர்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் தான் முழு காரணம்னு நான் அடித்து சொல்லுவேன். நான் சொல்கிறேன், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறேனே, திருமாவளவன்கிட்ட தான் எங்களை போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். நீங்கள் இப்போ போன தடவை கூட பார்த்துருப்பீங்க, ஜூன் 30 ஒரு மேலவளவில் ஒரு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு படுகொலை நடந்தபோது, அதுக்கு ஃபாலோவிங் அந்த வருடம் வந்து திருமாவளவன் அஞ்சலி செலுத்த போகிறார். அப்போ போலீஸ் அவரை மறித்து அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா மாற்று சமூகத்தாரால் அதை எதிர்த்தரப்பால் உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது, அதால் நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு திருமாவளவனை மேலவளவுக்கிட்ட மறிக்கிறாங்க. மேலூர்லேயே மறிச்சிட்டு போலீஸ் விட மாட்டேங்குது. அப்போது ஒரு தண்ணி அடிச்சாட பெரும் கூட்டம் கிளம்பி நிற்குது, முதலாண்டு நினைவஞ்சலி இல்லையா, திமிரி எழுது. திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு, என்னடா இது வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மண்ணும் அந்த மேலவளவு முருகேசன் உட்பட அந்த தோழர்கள் நடந்த மண்ணு தான், ஏன்னா எப்படி இருந்தாலும் இது தாலுகா ஆஃபீஸுக்கு மேலூருக்கு தானே வரணும், இந்த மண்லேயும் அவர்கள் கால் பட்டிருக்கோம், அதால் என்னோடய அஞ்சலியை இங்கேயே செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு 7 மண்ணு கூச்சி 7த்துக்கு மாலையை போட்டு நல்லா வயிறு வளர்க்க வீரவணக்கம் செலுத்திட்டு வந்துட்டார். இது முதலாண்டு. இப்போ கடந்த ஆண்டு, கழிஞ்ச ஆண்டுக்கு முன்னாண்டு நாங்கள் போகிறோம். இப்போ நான் காலையில் போயிட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க போலீஸ், முதல்ல திருமாவளவன் லேட்டாக தான் 4 மணிக்கு வராரு, உங்களுக்கு 2 மணிக்கு டைமுங்க, ஏன்னா அங்கே வந்து ஷெட்யூல் போடுவாங்க, இவங்க இந்த டைமில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிடணும், மொத்தமாக போனால் எதனா கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு 2 மணி டைமுங்க, நீங்கள் ரெடியாக இருங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். போலீஸு அந்த எஸ்கார்ட் வண்டி அது இது எல்லாமே வந்துடுச்சு. உடனே என்ன சொன்னாங்க, இல்லை திருமாவளவன் வந்துனுங்கிறாராம், அவர் வந்து போயிட்டாருன்னா ஒரு 3-3:30 போயிடுவார், உங்களுக்கு 4 மணிக்கு உங்களை கூட்டம் போயிடுறோம்
அப்படின்னாங்க. இப்போ எங்களை யார் கூட்டமும் இல்லை, நம்ம போனோம்னா அங்கே பிரச்சனை வந்துடும், ஒவ்வொருத்தராக அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு போவாங்க. பிரச்சனைக்கு இல்லாத ஆட்களாக அவங்களா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பஸ்லேயோ கார்லேயோ ஏறி ஒரு பைக்கில் பாட்டுன்னு போயிடலாம். நம்மள மாதிரி ஆட்கள் போனால் கொஞ்சம் பிரச்சனை வருன்றதுக்காக போலீஸ் அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் திருமாவளவன் 3 மணிக்கு என்னமோ வரேன்னவர் லேட்டாக ஒரு 4 மணிக்கு வர்றார். 4 மணிக்கு வந்துட்டு அவர் மைக்கை பார்த்தா தான் பேசுவார். ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு அவன் போலீஸும் சொல்கிறான், அதோ முடிச்சிட்டார் சார், கிளம்பிடுவார், கிளம்பின உடனே அங்கே கிளியர் பண்ணிவிட்டு உங்களை கூட்டு போயிடுறோம் அப்படின்றாங்க. முடிச்ச உடனே அவர் வீடு வீடாக போகிறார், இறங்கி அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதாங்கிறீங்க, இவ்வளோ நாள் போய் கேட்கக்கூடாதா, அடுத்து இன்னொருத்தவங்க வர்றதுக்காக வெயிட்டிங் இல்லை. அப்புறம் இருட்டுது, ஒரு 6 மணி 6:30 மணி ஆனோடனே இருட்டுது. உடனே என்ன பண்ணுறானுங்க, ஒரு 10 பேருக்கு சரக்கு ஊற்றி விட்டு அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கு மேலே ஏற்றி விட்டானுவோம். ஏற்றி விட்டு இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி ஊருக்குள்ளே வந்தால் நான் வந்து அங்கே மேலேருந்து குச்சிருவோம் அப்படின்றானுவோம். அதுக்கு முன்னாடி திருமாவளவன் அந்த அஞ்சலி சேர்த்துட்டு அங்கே மேடை எப்பவுமே அமைச்சிருப்பாங்க, அதை முழுக்க விலை சேர்த்து தான் போடுவாங்கன்னு வச்சுங்க அந்த மேடை. அதில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கதையை பேசிட்டு யாராவது பறையர்னு சொல்லி சேரிக்குள்ளே வந்தான்னா அந்த நாய்களை செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அப்படின்னாரு. அவர் செருப்பால் அடிக்க சொன்னார். இவனுங்க சரக்கு இறக்க போட்டு அந்த குவார்டர் பாட்டில் வச்சுன்னுக்கிறானோ, நீ வந்து மூர்த்தி உள்ளே வந்தான்னா நாங்கள் மேலேருந்து குச்சிருவோம், தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு மிரட்டினோடனே போலீஸ் என்ன பண்ணோம். அப்புறம் நாங்களும் மேலூரில் தாண்டி அட்லீஸ்ட் முதல்ல திருமாவளவன் மேலூரில் மடக்குனாங்க. நாங்கள் மேலூர்லாம் தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு ஆங்கில பள்ளி இருக்குது, அது வரைக்கும் போயிட்ட உடனே அப்புறம் எஸ்பி மற்ற அதிகாரிகள்லாம் வந்து எங்களை மறிச்சிக்கிடுச்சு, போகாதீங்க. அப்புறம் அந்த தென்மணில் டிஐஜி யாரோ பொன்னின்னு ஒரு மேடம், அவங்களும் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லைங்க பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் நடுநிலையான அதிகாரிகளும் இருப்பாங்களே சார், அவங்க வந்து கூட்டு போய் சொன்னாங்க, சார் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான், எல்லாம் குடிச்சிட்டு போதை தலைக்கேறி எல்லாம் வாட்டர் டேங்கில் ஏறி நிற்கிறான், மூர்த்தி வந்தால் நாங்கள் குச்சிருவோன்னு. சார் போதையில் எவனையாவது ஒருத்தர் 2 பேர் குச்சிட்டான், பெரிய சிக்கலாகிடும் சார். அது மட்டும் இல்லாமல் போகிற வழி இருட்டு, எங்கேயோ நின்று ஒரு கல்லை அடிச்சிட்டான், இல்லை ஒரு குவார்டர் பாட்டில் குடிச்சிட்டு கூட வீசி அடிச்சிட்டான். எங்கள் மேலதிகம் என்ன தான் சொல்லுவான், ஏன் ஒரே சமூகத்துக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் 2 குரூப்பை வந்து அஞ்சலி செலுத்திட்டு வெளியில் அவங்கள பாதுகாப்பாக கூட்டுற அளவு கூட உனக்கு வக்கு இல்லையா அப்படின்னு மேலேருந்து எங்களை கேட்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்றாங்க. நாங்களும் முட்டி மோதிரையில் போயிடக்கூடாது, இதுதான் சார் நிலைமை. அப்புறம் நீங்கள் இதை மீறி போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் உங்களை இந்த கொலையில் சொன்னாங்களே செக்யூர் பண்ணுறது, அதுதான் செக்யூர். ஒரு பேச்சை கேட்டு இப்போ நீங்கள் கலைஞ்சி போங்கன்னு சொல்லி நாங்கள் கலையாமல் இருந்தால் எங்களை பிடிச்சி வேனில் ஏற்றின்னு வரதான் செக்யூர். அப்போது உடனே இல்லை நாங்கள் உங்களுக்கு செக்யூர் பண்ணுவோம்னாங்க. அப்புறம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சு. உடனே என்ன பண்ணோம், அன்றைக்கு திருமாவளவனுக்கு மாற்று சாதியினர் இல்லை இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ, அப்போ திருமாவளவன் எப்படி மண்ணை குவிச்சு மாலை போட்டாரோ ரோட்டு வரமா, நாங்கள் ரோட்லேயே ஒரு 7 மண்ணை குவிச்சு வாங்கி போன மாலையை போட்டு வந்துட்டோம் பார்த்துங்க. அப்போது யார்கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு? திருமாவளவன். அதுதான் நான் சொன்னேன், திருமாவளவன்கிட்ட இருந்து தான் இன்றைக்கு சமூகத்துக்காக நிற்கிறவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஓகே சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மிக நெருங்கிய நபராக பார்க்கப்படுறது இயக்குனர் ப. ரஞ்சித். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கோட இறுதிச் சடங்கு முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ட்வீட்டில் வந்து சொல்லியிருந்தார் அவருடைய ஆதங்கத்தை தமிழக அரசுக்கு எதிராக. இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், ஆனால் இப்போவுமே அந்த பிரச்சனைகள் தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட ஃபாலோவர்ன்ற, பிஎஸ்பி கட்சி தத்துவத்தை நானும் உள்வாங்கி இருக்கிறேன்ற, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் இதை சொல்லலையே. திமுக ஓட்டு போடு இல்லை வேறு கட்சிக்கு எதனா ஓட்டு போடணும் ஆம்ஸ்ட்ராங் என்னைக்கா சொன்னாரா? அந்த சின்னமே நின்றுருக்கும், அதாவது யானை சின்னத்தில் தனிச்சு நிற்போம், இந்தியாவை ஆள்வது எங்களுக்கு இறுதி லட்சியம், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். எங்கள் அப்பா எங்கள் தாத்தெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செஞ்சான், அவங்க வந்து அந்த ஊதியத்தை கூட எஜமா வீட்டில் போய் கூலி வாங்கின்னு வரேன்னுவாங்க. நாங்கள் கேட்போம், எப்போ அது வந்து சம்பளம் பார்ப்போம், இல்லை எஜமா கூலி தரலாம் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இருந்த அந்த திமுக அந்த உதயசூரியன் மாநாடு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து தனியாக நிற்கிறோம். இப்போ வளர்ந்துட்டு ஒரு சில இயக்கங்கள் வந்து திரும்பவும் இப்போ அம்பேத்கர் வாங்கி கொடுத்தா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு ஒரு பொக்கே எடுத்துக்கின்னு திரும்பவும் திமுக கிட்ட போய் குனிஞ்சு நிற்கிறீங்களே அப்படின்னு பேசுகிற வீடியோக்கெல்லாம் வருது இல்லை. இவர் யாரை சொல்கிறாரு? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு இன் பண்ணிக்கின்னு ஒரு பொக்கே வச்சுக்கின்னு குனிஞ்சு நிற்கிறேன்னு யாரை சொல்கிறாரு? மறைமுகமாக திருமாவளவனை சொல்கிறார், நேரடியாக திருமாவளவன் பேரை சொல்லாமல் சொல்கிறாருங்க. அப்போது இதோட நோக்கம் திருமாவளவன் சொல்கிறாருன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக
இல்லை இந்த மாதிரியான கட்சிகள் எங்களுக்கு தேவையில்லை, அதில் எல்லா கட்சியும் சேர்த்துங்க, இந்த கட்சிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீ வந்து ஆம்ஸ்ட்ராங் கூடயே பழகிருந்துங்கன்னு, ஆம்ஸ்ட்ராங்கோடைய நானும் ஆம்ஸ்ட்ராங் அப்படியே நகமும் சதயமாக இருந்த நீ எப்படி திமுகவை நம்பின? ஆம்ஸ்ட்ராங்கை நம்பாமல் பிஎஸ்பி தானே நீ நம்பியிருக்கணும். ஸ்டாலின் அவர்களை எப்படி நம்பின? கருணாநிதி எப்படி நம்பின? நீ கன்சிராமெல்லாம் நம்பியிருக்கணும். அப்போது நீ எதற்காக ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்த? இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்குன்னு நீ இருந்திருக்குதா இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதால் நான் வந்து இன்னும் திமுக கிட்ட எதிர்பார்த்தேன். திமுக தான் வந்து திமுக ஆட்சியிலே இந்த படுகொலை முதற்கோணல் முற்றும் கோணலமாக போய் நின்றுடுமோ என்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்கிற போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இவங்க செஞ்சுருக்கலாம், இன்னும் நான் திமுகவிடம் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது அது என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல. என் கை அப்படியே நேராக போனோடனே வந்து அந்த சின்னத்தை விட்டு வேறு எங்கேயும் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறார். இந்த மாதிரி இருக்கிறாங்க, இது எல்லாம் மாறணும் அப்படின்னும் போது நீ கூடயே இருந்து எப்படி நீ திமுகவுக்கு ஓட்டு கேட்டப்போ நீ திமுகவை நம்பின? அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை நீ நம்பலை, பிஜேபி கொள்கையை நம்பலை, நம்ம நம்பலைன்னு தானே அர்த்தம். அதால் இன்றைக்கி வந்து அழுவுறதாலையும் புரள்றதாலையும் என்ன எடுப்போது? அழுவுறது இந்த நீலிக்கண்ணி வடிக்கிறான்னு சொல்லாத நம்ம. ஆனால் உனா தண்ணி எங்கே வச்சுன்னு தெரியல, பொசுக்குன்னா தண்ணியை விட்டுற, நீலிக்கண்ணீர் வடிக்கிற அப்படின்னு பொதுவாக வீட்டிலலாம் திட்டுவாங்கல்ல. ஒன்றுமே சொல்லாதீங்களே அழுவுற, எங்கே தான் கண்ணில் தண்ணியை வச்சுருந்துன்னுவாங்களா? அந்த மாதிரி ஜனங்க வந்துங்க தன்னுடைய அண்ணனா, அப்பாவா, சித்தப்பாவா, மாமனா, அவரால் வந்து பலனடைந்தவர்களாக அவரை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கிறவங்க தன் குடும்ப உறுப்பினர் இறந்து விட்டதா அழுகுறாங்க. மேலேருந்து நீ எதுக்கு அழுகுற? மக்கள் கீழே கோபமாக இருக்கிறான், அழுகையோடு கோபம் வெளிப்படுது. எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு சார். ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னை வந்து திரைத்துறையில் நான் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததே ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்றேன். அப்போ நீ கொள்கை ரீதியாக இல்லை, அப்படிதானே? அப்படிதான் நீ வந்து உதயசனுக்கு ஓட்டு போடாத, நாங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேச்சு கேட்டு லாஸ்ட் டைமு இதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடல நீ சொல்லியிருக்கணும். அந்த தேர்தலில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பேச்சை கேட்டு நாங்கள் இதுக்கு தாயா வந்து நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடல, இதை தாயா அண்ணன் சொன்னார்ல சொல்லணும். நீ அண்ணன் கூட இருந்துங்கன்னே அண்ணியனுக்கு ஓட்டு போடுற, அப்போ எப்படி? இதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்போது நீ சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தேவைக்காக நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பயன்படுத்தி கொண்டீர்கள், அவர் கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு. இப்போ சினிமா துறையில் இப்போ நிறைய பேர் படம் எடுக்கிறான், எல்லாரும் அந்தந்த குறிப்பிட்ட கட்சியோடு அப்படியே பிணைஞ்சா இருக்கிறான். அவனுக்கு ஒரு கான்செப்ட் எடுக்கிறான், இந்த படம் இந்த கான்செப்டில் படம் எடுத்தால் ஓடும் அப்படின்னும் போது இந்த கான்செப்டுக்கு யார் இருக்காங்களோ அவங்க பக்கம் நின்றுங்கன்னா நமக்கு எதிராளிகிட்ட இருந்து ஒரு அச்சுறுத்தலோ ஒரு இது மாதிரியான நடவடிக்கை எதுவும் எதிர் நடவடிக்கை வராதுன்னு பலர் இருக்கிறதா சொல்கிறீங்கள. அந்த லிஸ்ட்லேயே ரஞ்சித்தையே நம்ம சேர்த்துட வேண்டியது தான். அவங்களாம் வந்து உண்மையால ஒரு தேவைக்காக அவர்கள் இருந்தார்கள், அவ்வளோதான். ஓகே சார். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து செல்வ பிறந்தகை வந்து ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு செல்வ பிறந்தகை சொல்றாரு, நான் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவன், அதனால தான் என்னை ரவுடின்னு சொல்றாரு, எங்கள் சமுதாயத்திலேருந்து வர்றவங்களே ரவுடின்னு குற்றம் சாட்டாருன்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க செல்வ பிறந்தகையோட கருத்தை? அதுவும் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலிருந்து அந்த விவகாரமே வருது. இது மாதிரி வந்து அவர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிறுவனத்துக்கு போய் புதைக்கப்பட்ட இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு வருகிற போது அவங்க வந்து கேட்குறாங்க, பிரஸ்காரங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஆருத்ரா விவகாரம் இதில் பேசப்படுது, அதில் வந்து பிஜேபியில் இருக்கிற ரவுடிகளும் இதில் இருப்பதாக சொல்லப்படுது. அவங்க இன்னும் ஒரு 4-5 பேரை சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தெரில அந்த ரவுடிங்கெலாம் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல, அது எப்படின்னு தெரில. அவர் ஒரு கால் முன்னாள் ரவுடி, அவர் ஹிஸ்ட்ரி சீட் உள்ளவர், அவர் வேணால் ரவுடிகளை வந்து மானிட்டர் பண்ணுவார், இல்லை அவங்க கூட பழக்கம் இருக்கும், அதால் அவர் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. இது இயல்பான பதில். அந்த கேள்வி அங்கே எழும்பலைன்னா அந்த பதிலும் வந்திருக்காது. அப்போது இது செல்வ பிறந்தகை அப்படியே கடந்து போயிடலாம். உடனே என்ன சொல்கிறாரு, இந்த சமூகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமானவர்களே ரவுடின்னு அவர் ஹிஸ்ட்ரி சீட்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் கூட பேட்டிக்கிடும் போது அவன் அந்த நிருபர் கரெக்டாக கேட்டார், யாரை சொன்னார்னு சொல்லுங்கள், எங்கே சொன்னார்னு சொல்லுங்கும் போது இல்லை என்னையே சொன்னார். உண்மையே சொன்னார்னா டாக்குமெண்ட் வச்சு உங்களை சொன்னார், அப்போ நீங்கள் அதற்கான விளக்கத்தை தரணும், நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சாதியை வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னு. சார் இந்த நெரட்டிவ் இருக்க பொதுவாகவே பிஜேபினால் இது மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்னு இங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணுறான். கூடுதலாக பிஜேபினால அது வந்து எஸ்சிக்கு நேர் எதிரான கட்சி, எஸ்சிக்களை அழிப்பதற்காகவே வந்திருக்கிற கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீ பிஜேபியை பழி சொல்கிறேன்னு இதை சொல்கிறேன், எஸ்சியும் ஒரு மனுஷன் தானே, உன்னை போகிற அவனுக்கும் 6 அறிவு இருக்குல்ல, உன்ன மாதிரி அவனும் சோறு தானே திங்கிறான்.
ஒரு கட்சி நமக்கு எதிராக இருக்கிறது, இந்த கட்சியின் அஜெண்டாவே நமக்கு எதிரான அஜெண்டா அப்படின்ற போது அவன் எப்படி சார் அதில் இருப்பான்? அப்போ பிஜேபியை குறை சொல்கிறேன்னு பிஜேபியில் இருக்கிற பட்டியல் சமூக மக்களை கொச்சைப்படுத்துகிற வேலை தானே இது. ஒருத்தர் நமக்கு அனுதினமும் நமக்கு எதிராகவே இந்த கட்சி வேலை செய்யுதுன்னா அவன் எப்படி சார் அப்படி இருப்பான்? அப்போது வெறும் வயிறு வளர்க்குறதுக்காக எஸ்சிக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏம்பா என்ன கேட்டானாப்பா, நமக்கு ஏதோ பொறுக்கி திங்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குதா அப்படின்னு எஸ்சிலாம் இருக்கிறான் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம்ல. அப்போது இவர்கள் பிஜேபியை அசிங்கப்படுத்துவதாக நினச்சி எஸ்சி மக்களை, பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போது இந்த பிரச்சனை வந்த பிறகு இதை இப்படி திருப்பி பார்த்தாங்க. திரும்பலனோடனே இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. அதால் இது ஒட்டுமொத்தமாக இவங்களோட தேர்தல் அஜெண்டா. இப்போ பிஜேபின்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னால் என்ன, அதோட செயல் திட்டம் என்ன, இல்லை பிஜேபி என்ன பண்ணுது, மோடி அரசு என்ன பண்ணுது, இல்லை அண்ணாமலை அரசியல் என்ன பேசுகிறாரு, பிஜேபிக்குள்ளே என்ன அரசியல் வைக்கப்படுகிறது, இது எல்லாம் இவங்க பேசுகிறதே கிடையாது. பிஜேபி அப்போ அதேப்பா எல்லாருக்கும் எதிரான கட்சிப்பா அப்படின்னு இங்கே ஒரு நேர்மறையான சிந்தனையை இந்த கூலிப்படை இருக்குல்ல, கூட்டணி என்ற பேரில் ஒரு கூலிப்படை இவங்க வச்சுருக்காங்க. இந்த கூலிப்படைகளை வைத்து இங்கே நிறுவியிருக்காங்க. அதால் பிஜேபி பற்றி தெரியாதவன், ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாதவன், ஆர்எஸ்எஸ்ன்ற வார்த்தை இப்போ தானங்க நம்மளுக்கு தெரிய வருது, அது தெரியாதவங்களேப்பா அது நம்மளுக்குலாம் எதிரானதுப்பா அப்படின்னு அதை வச்சுருக்காங்க. இதை பிஜேபியும் இந்த இந்த எதிர்மறையான அந்த அந்த இமேஜை உடைப்பதற்கான வேலையை பிஜேபியும் செய்யலை. இப்போ பிஜேபியில் எப்படியா எஸ்சிலாம் நாங்களாம் அதில் இருக்கிறோன்னு அந்த பிஜேபியில் இருக்கிற எஸ்சிக்களை வைத்து பேச வைக்கணும்ல. யாரையும் அசிங்கப்படுத்துகிற, நீ நான் ரொம்ப யோகியமா, இல்லை உங்கள் கட்சியில் ரொம்ப யோகியமானு இங்கேருந்து மற்றவங்க பேசுகிறத விட பிஜேபியில் இருக்கிற எஸ்சிக்கள் பேசணும்ல, நீ எங்களை அசிங்கப்படுத்துகிறேன்னு. அப்போ அதே மாதிரி பாருங்கள், பிஜேபி வந்து இந்த மாதிரி ரவுடி பிரச்சனை வந்த உடனே இவங்க ஒரு புக்லெட் வெளியிடுறாங்க. ஒரு 260 பேர் நம்ம நான் கூட பார்த்தேன். அதில் ரவுடிகள் சேர்ந்துருக்காங்க. ஆமாம், ரவுடிகள் போட்டு ஒரு புக்லெட், இது பெரிய A4ல் ஒரு புக்கு. சரி, இது மாதிரி ஒரு விவாதத்தில் கூட ஒரு நண்பர் எடுத்து போட்டு அதை வந்து பார் பிஜேபி வந்து இவ்வளோ பேர் ரவுடிகள் இருக்காங்கன்னு இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க. அப்புறம் நானும் அந்த புக்கை வாங்கி பார்த்தேன். ஒரு புக்குன்னா இதை யார் தயாரித்தவன், இதை யார் பிரிண்ட் பண்ணவன், இது முதற் பதிப்பா, 2வது பதிப்பா, அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கிறது தான் ஒரு புத்தகம், ஒரு புக்லெட். ஒரு சின்ன பிரதியாக இருந்தாலும் ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிற பிரதியில் கூட இது பிரிண்ட் பண்ண இடம், இதை எழுதுனது யார், இல்லை முன்னுரை இருக்கும், எதுவுமே இல்லாமல் ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி ஒரு 200 சில்லற பேரை போட்டு வச்சுக்குது. சரிங்க, அதை பொறுப்பாளர் பேரை நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ முனுசாமி உறுப்பினர், சுப்பிரமணி உறுப்பினர், அவங்களாம் ரவுடி ஆகலை. இப்போது இதை வந்து ஒரு காவல்துறை கூட ஒரு ரவுடியோட பேரை வெளியிடக்கூடாது. அதாவது நொட்டோரியஸ் கிரிமினலை தேடப்படும் குற்றவாளிகளை அறிவிக்கலாமே தவிர இன்னென்ன காவல் நிலையத்தில் இத்தனை பேர் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து சென்னை முழுக்க இத்தனை ரவுடி லிஸ்ட்டில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எப்படி காவல்துறை அறிவிக்க முடியும்? அது மனித உரிமை மீறல் இல்லையா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த லிமிட்டில் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ரீட்டில் இந்த 50 பேர் இருக்கிறான், 50 பேர் பேரையும் போட்ட முடியுமா? 3வது தெருவில் சுப்பிரமணி, 4வது தெருவில் கண்ணை அப்படி போட முடியுமா? அது எவ்வளோ பெரிய ஹியூமன் வைலேஷன். அது மொட்டை கடைதாசி மாதிரி ஒன்று வெளியிட்டு பார்த்தோம். இதை வேறு பெருமையாக ஒரு செல்வம் நமக்கு வேண்டியவர் தான், ஒரே சாதிக்காரர் தான், செல்வம் வந்து ப்ரெஸ் மீட்டில் காட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குதுல்ல, கொஞ்சம் பேரை விட்டுருங்க. உண்மையிலே எந்த கட்சியில் ரவுடி இல்லை? ஏன் ரவுடினா கட்சி வரைக்கும் ரவுடியாகவே இருந்துடணுமா? திருந்தி கூட இருக்கலாம். அதுதான் இவங்க சொன்னாங்க, எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, உங்கள் கட்சியில் வேறு மாதிரியெல்லாம் இருக்குன்னுலாம் சொன்னாங்கன்னு வச்சுங்க. இப்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க போய் ஒரு கமிஷனர் ஒரு புகார் தராங்க, என் பேர் இது, நான் பிஜேபி கட்சியில் இருக்கேன், என்ன வந்து ரவுடி லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு இந்த புக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்குது. இதை யார் தயார் பண்ணாங்களோ அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இது என்னோடய மனித உரிமையை பாதிக்கிறது, என்னோட பேருக்கு இது வந்து அசிங்கம் ஏற்படுத்துது, இது வந்து அரசாங்கத்தில் இருக்கிற ரெக்கார்டு. அப்படி இருந்திருந்தால் கூட, ரவுடியாகவே அவன் லிஸ்ட்டில் இருந்தால் கூட அந்த மாதிரி புகார் கொடுத்துக்கலாம். சாதாரணவங்க இந்த மாதிரி என்ன பேரில் இந்த மாதிரி சேர்த்துட்டாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அந்த 260 பேர் என்னமோ இருந்து நினைக்கிறேன், 261 பேர் என்னமோ இருந்து, அதில் ஒரு 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? கொடுத்துருக்கணுன்ற. கொடுக்காமட்டு தவறுங்கிறீங்க? ஆமாம், கொடுத்துருக்கணும் சார். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சார்? இப்போ பிஜேபி காங்கிரஸில் சரி யார் யார் இருக்கான், ஒரு 10-50 பேர் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு வெளியிடுறாங்க. திமுகவில் எத்தனை பேர், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும், எங்கள் கட்சி உட்பட எல்லா கட்சியிலும் எந்த ரவுடி இருக்கான்னு சொல்லிட்டு எழுதி விட்டோம்னா இப்போ பார்க்குறேன்னா கட்சியில் வெறும் ரவுடி பேரெலாம் தான் இருப்பானுங்க போலுக்குதே அப்படின்ற ஒரு இமேஜ் வருமா? வராது. அப்போது இது எவ்வளோ பெரிய சட்ட மீறல். இந்த சட்ட மீறலை
இவர்கள் பெருமையாக பேசுகிறான். இந்த சட்டமீறலை சரியாக வந்து பிஜேபி கையாண்டு இருந்தால் இந்த பேச்சு நீடிச்சிருக்கான்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. தமிழகத்தில் கடந்த 200 நாட்களில் மட்டும் 595 படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ நம்ம போலீஸ் தரப்புலேருந்து கூட போன வருஷம் வந்து இவ்வளோ கொலை நடந்தது, இப்போ இவ்வளோ கொலை நடக்குது அப்படின்லாம் ஏதோ ஒரு அந்த டீட்டெயிலாம் கூட சொல்கிறாங்க. கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா கம்மியானா ஒரு 10 பாயிண்ட் தான் கம்மியாகுது. ஏங்க கொலை தானுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எண்ணிக்கையில் வச்சு சொல்கிறாங்க. அதை விட இப்போ 10 கொலை கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வந்து மாற்றணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு விடியலை கொண்டு வரணும் தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி கடந்த ஆட்சியோடு இந்த ஆட்சியை கம்பேர் பண்ணுறீங்க? அந்த இல்லை அப்போது செத்தவங்களாம் வந்து நரகத்துக்கு போனாங்க, திமுக ஆட்சியில் சாவறவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை அப்போ செத்தவங்களாம் ரொம்ப கொடூரமாக செத்தாங்க, இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வலிக்காமல் கொண்டு இருக்காங்க, அது எங்கள் ஆட்சியின் பெருமை, திராவிட மாடல் ஆட்சியின் பெருமை அப்படியாவது சொல்லுங்கள். அதாவது ஒரு உயிர் இந்த பூமியில் பிறகுதுன்னா அது இயற்கையாக மரணம் ஒன்று. ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு தூக்கு தண்டனையே வேணான்னு சொல்கிற நாடுகள் பல இருக்குது. ஏன்னா ஒருத்தனை தூக்கில் போட்ட பிறகு அந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு அவன் நிரபராதின்னு சில தீர்ப்புகள் வந்திருக்கு. அப்போ அரசாங்கம் தப்பு பண்ணிச்சு, திருப்பியும் அவன் உயிரை கொண்டு வர முடியாதுல்ல. அதால் படைக்கப்பட்ட உயிர்களை எடுக்கிற உரிமை மனிதர்களுக்கு இல்லை அப்படின்ற ரீதியில் வந்து இன்றைக்கி மரண தண்டனை தடை செய்யப்பட்டிருக்கு. தவிர்க்க முடியாத சில இடங்களில் வருதுன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு எப்படி ப்ரைவேட் பார்ட்டி வந்து மரண தண்டனை கொடுக்கலாம்? அதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? இல்லை போன தடவை கம்மி, இந்த அதிகம், இந்த தடவை கொஞ்சம் 10 கம்மி அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத மொக்கை வாதம் தானே இது. அதாவதுங்க ஒரு கொலை நடக்குதுன்னா சம்மந்தப்பட்ட 2 பேரோடு அது போயிடாதுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொலை நடக்குது, ஒரு 500 பேர் பார்க்குறான்னு வச்சுங்க. அந்த 500 பேரை அவன் வீட்டில் போய் சொல்லுவான், நான் வந்தேனா, பஸ் ஏற வந்தேனா, பஸ்ஸு வரலையா, திடீர்னு பார்த்தா ஒரே சத்தமாக இருந்ததா, என்னென்னு பார்த்தா ஒரு ஆள் 5-6 பேர் சேர்ந்து வெட்டுறாங்கப்பா, நான் அப்படியே உறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு இவன் வீட்டில் போய் சொல்லுவான். வீட்டில் இருக்கிற நாளைக்கு ஸ்கூலுக்கு போனான்னா, எங்கள் அப்பா நேற்று பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற வந்தாராம், இந்த மாதிரி வந்து வெட்டினாங்களாம் அப்படின்னு ஒரு கொலை கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 பேருக்கு பரவும் சார். அப்போது அந்த 5000 உயிர்கள் ஒரு பதட்டமாவதில்ல ஒரு கொலையில். அப்போ நீங்கள் ஒரு 1000 கொலையை கணக்கு பண்ணுங்க. அப்போது இந்த நாடு பதட்டமாவதில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 2 பேருக்கான பாதிப்புன்றீங்க, 2 பேருக்கான சண்டைன்றீங்க. அவன் 2 பேர் பதப்பதிச்சானா பரவாயில்லையே, ஒரு 5000 பேர் ஒரு கொலையில் பதப்பதிக்கிறான்ல, அதை தடுத்து நிறுத்திருக்கணும்னா அரசு. இப்போ எப்பா நீங்கள் ஒரு 2 பேருக்கான சண்டையாக நீங்கள் ஓரமாக போய் சண்டையாக வெட்டிங்க, சத்தம் வராமல் வெட்டிங்க, எவனும் சாகும்போது கத்தக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு போயிடுமா? அதையும் தடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே சார். போலீஸ் வந்து ஓரளவுக்கு சரியாக தான் சார் நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ் மேலாம் நம்ம வந்து இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வேறு போலீஸு, இப்போ வேறு போலீஸ் நான் சொல்ல முடியும்? அப்படி இல்லைல்ல. போலீஸ் அவங்க வேலையை வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக விட்டோம்னா அவங்க ஈஸியாக செய்வாங்க. பொதுவாகவே அதிமுககாரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க. திமுககாரங்க உள்ளே போகும்போதே எம்பி கிட்ட பேசுகிறேன், எம்எல்ஏ கிட்ட பேசுகிறேன், அதை போட்டு தட்டா அப்படின்னு பேசுவாங்க, ஒரு அராஜகம் பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே வெளிப்படையாக ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சியில் கட்சியில் இருக்கிற 2 பெருந்தகைகளுக்கு சண்டை, ஒரு பார்ட்டியை செக்யூர் பண்ணி போய் வைக்கிறாங்க ஸ்டேஷனில், இன்னொரு பார்ட்டி ஆந்திரா சினிமாவில் வர மாதிரி போய் ஸ்டேஷனில் பூந்து தகராறு பண்ணி அவனை வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி சம்பவம்லாம் நடந்தது இல்லை சார். அதிமுக ஆட்சியில் இது நடந்ததுன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணியிருக்கான் அந்த அம்மா, பிச்சு எடுத்துகிட்டு இருக்கிற அந்த 2 பேரையும் இவங்க என்ன பண்ணாங்க, தலைமையிலேருந்து சொல்லி நேரு அவர்கிட்ட சொல்லி அது போய் என்னென்னு பேசி முடியா அப்படின்னு சொன்னாகும். தலைவர் வந்து என்னை பேசி முடிக்க சொல்லியிருக்காரு, அதால் தான் பேச வந்தேன் அப்படின்னு திருச்சி சிவா வீட்டில் நேரு பேட்டி கொடுத்த நம்ம பார்த்தோம்ல. அப்போது இதற்கு எல்லாமே காரணம் வந்து ஆட்சியின் தலைமையில் இருக்கிறவர்கள் இதை சரியாக நிர்வகிக்க தெரியல. அதால தான் இந்த சம்பவங்கள் இந்த நாட்டில் நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.